அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமஹா. பல பதிவுகள் பெண்டிங்லேயே இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது அதை பற்றின அப்டேஷன்ஸ்ன்னு சொல்லி அப்படியே போயிடுறது. ஒன்று மாற்றி ஒன்று வர வர நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புதிய முயற்சிகள்லையும் புதிய நிகழ்ச்சிகள்லையும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் நடந்தது இங்கேயும். போன யாகம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் நடந்தது. அது நடந்து நம்ம 108வது நாள் உதி அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் பிரசாதம் சென்ட் பண்ணினோம். பிரசாதம் போய் சேர்ந்த உடனே ஒரு வீட்டில் நடந்த நிகழ்வு 20 வருட போராட்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம். அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நந்தினிஜி சொல்லுவா, நீங்கள் கேளுங்கோ. மிக ஆச்சரியமான விஷயம். நிஜமா இப்படியெல்லாம் கூட நடக்குமானா நடந்திருக்கு. ஓம் சாராம். வணக்கம் சாராம், எப்படி இருக்கீங்க? உங்களோட சேனலில் நிறைய மிராக்கல்ஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் நடந்ததை நீங்கள் உங்கள் சேனலில் போடணுன்னு ஒரு ஆசை சாராம். ஏன்னா வந்து இப்போ நடந்த ஒரு விஷயம், பாபாவோட பிரசாதம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. கண்ணு மூடி கண்ணத்திற்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம், லக்ஷ்மி ஹயக்ரீவர் யாகம் முடிஞ்சு நீங்கள் வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் என் மனசில் தோணுன ஒரு கோரிக்கையை வந்து உங்ககிட்ட வாய்ஸ் மெசேஜை ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அந்த விஷயம் நினைக்கும் போது. ரொம்ப 20 வருஷமாக ரொம்ப இழுபறியாக இருக்குது, நடக்கவே இல்லை. ஒரு 20 வருஷமாக நடக்காமல் இருந்த ஒரு விஷயம் இதனால் 2 குடும்பமே பிரிஞ்சிருச்சு. அங்கே அம்மா வீடும் மாமா வீடும் நாங்கள் பேசிக்கிறதே இல்லை, இப்போ பேச்சுவார்த்தையே நிறுத்திட்டோம். ஸோ அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா ரொம்ப வருஷம் பிரச்சனை, அது ஒரே நிமிஷத்தில் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப வருஷம் பிரச்சனை. நான் என்னோட மைண்டு ஃபுல்லாக எப்போ கோயிலுக்கு போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலான்னு இருந்துட்டு இருந்தது. எனக்கு நம்ப முடியல. இப்போ நான் நன்றி சொல்றதுக்கு தான் கோயிலுக்கு போகிறேன்னா அப்படின்றது என்னால் நம்பவே முடியலை. அதாவது எங்கள் மாமா வீட்டு சைடு வந்து அம்மாவுக்கு ஒரு லேண்ட் வந்து தரணும், அதை தராமல் அவங்களே வந்து அவங்க பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. பட் வந்து எங்களால் திருப்பி அதை வந்து எழுத முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக அவங்க வந்து தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மக்கிட்ட அது எழுதணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். ஒன்றும் அமௌண்ட் இருக்காது, இல்லை அவங்க வந்து அமௌண்ட் இருந்தால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து தர்றதுக்கும் விருப்பம் இல்லை, மனசு இல்லை. ஸோ அவங்க தரக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பற்றி கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு சில பரிகாரம்லாம் செய்ய சொல்லியிருந்தீங்க. முருகன் கோயிலுக்கு போய் சொல்லிட்டு சிவப்பு கலர் பூ போடணும், சிவப்பு கலர் பிரசாதம் வைக்கணும், நெய் விளக்கு ஏற்றணும், அப்புறம் ஆஞ்சநேயருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. நான் இதெல்லாம் வந்து எப்போ பண்ணலாம், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம கண்டினியூவாக ஒரு 9 வீக் போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு பிரேக்கும் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி நான் நினச்சிட்டு என் மைண்டில் நினச்சிட்டு இருந்துட்டு இருந்தேன். அந்த யாகம் நடந்து வியாழக்கிழமை பிரசாதம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ எப்பவுமே பாபா வந்து எல்லா விஷயங்களும் வியாழக்கிழமை நடத்தி கொடுப்பாரு. இந்த வாட்டி நான் பிரசாதம் வரும்போது நான் நினைக்கவே இல்லை, அதை பற்றி நான் ஒரு தாட்டே எனக்கு இல்லை. ஆக்சுவலி நமக்கு நீங்கள் எப்போ போட்டிருக்கீங்க, எப்போ வரும்னு தெரியல, சரி வரும்போது வரட்டுன்ற மாதிரி நான் வந்து இருந்தேன். பார்த்தா என் ஹஸ்பண்ட் பேரில் போட்டிருந்தாங்க போஸ்ட்டு. கிருஷ்ணகரன் வந்துச்சு. கிருஷ்ணகரன் சொல்லும்போது நான் ஏதோ வேறு ஏதோ ஒரு கொரியர் போல் அந்த மாதிரி நினச்சிட்டு, அவருக்கு வந்தது நினச்சிட்டு அப்புறம் கீழே போய் வாங்கிட்டு வந்து மேலே மாதவரன் இருக்கும்போது அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது எனக்கு டவுட்டு, இது நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரசாதம் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங். நான் பிரசாதம் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. சரி, இது வியாழக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் வந்து போகிறாங்க. அம்மா வீட்டில் கரூர் அவங்க எல்லாம் சேர்ந்து போய் திண்டுக்கல்ல இருக்க அந்த லேண்டை வந்து அவங்களுக்கு வர வேண்டியதை எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சொன்னாங்க. ஸோ எனக்கு புரியல, எப்படி இதனால் எழுதாமல் இருந்தீங்க, எப்படி திடீர்னு சடனாக எழுதுனீங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எல்லாமே எப்படி நடந்துச்சு, எல்லாமே எப்படி ஒரே நாள் நடந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்குமே என்னால் வந்து அது என்ன ரீசன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனக்கு புரியல. நான் சச்சரிதம் புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு வாசகம் வந்து பட்டுது. கிரகங்கள் வந்து அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே இந்த வெற்றி பெற்றான்ற வார்த்தையை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பாபாவோட புகைப்படமோ ஏதாவது ஒரு விஷயங்கள், பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கு வரும்போது மிராக்கள் நடக்கும். ஆனால் இந்த யாகப்பிரசாதம் வரும்போது இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நம்பவே இல்லை. ஸோ திரும்ப எங்கள் வீட்டாளர்களுக்கு நான் கால் பண்ணி
இது நடந்துருச்சா, இது முடிஞ்சிருச்சா, எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் நான் வந்து கேட்டுட்டு என்னை ஃபோன் காலில். இந்த யாகம் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது சாரம். கண்டிப்பாக அடுத்த யாகங்கள் நான் வந்து கலந்துக்கும் போது யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பான்சராக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய நிறைய யாகங்கள் வந்து நீங்கள் பண்ணணும். பாபாவோட விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சாய்ராம். எனக்கு வந்து இந்த நடந்தது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நினச்சி கவலைப்பட்டுட்ருப்போம், அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்பிக்கை வந்து அதிகமாயிருக்கு பாபா மேலே, அவ்வளோதான். அவர் எப்பவுமே கூட இருக்காரு, ஏதாவது நமக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அதிகமாயிருக்கு. ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் சாய்ராம். ரொம்ப ரொம்ப நன்றி. மிராக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும், எப்படியும் யூஸ் ஆகும். அதுக்காகத்தான் பல நாள் பிரச்சனை வந்து தீர்ந்ததுக்கு பாபாவுக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சாராம். ஆக்சுவலாக நந்தினி ஜி என்கிட்ட பேசினது ஒரு 2-3 தடவை இருக்கும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அண்ட் இது 3வது பிரசவம் அவளுக்கு. அதை பற்றின சில கேள்விகள் எல்லாம் கேட்டால் அதுக்கான பிரார்த்தனையும் நம்ம வச்சுருக்கோம். நல்ல விதமாக ஒரு ஃப்ரீ டெலிவரி ஆகி நல்லா குழந்தைகள் பிறந்து நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் தான் இந்த இடத்தை பற்றின பிரச்சனைகள் வந்தபோது சுவாமி சொன்னதை நான் அவள்கிட்ட சொன்னேன். பட் அவள் யாகத்தில் கலந்துண்டு அவளுக்கு பிரசாதம் போய் சேர்ந்த உடனேயே அந்த காரியத்தை சுவாமி சித்தி பண்ணி கொடுத்துட்டாருன்னா பரிகாரங்களுக்கும் அப்பாற்பட்டவர் சுவாமி அப்படிங்கிறது புரியறதா? நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் நடக்க முடியாத விஷயங்களை சுவாமியோட ஒரு யாகம், அவர் சொல்லி நடத்துகிற ஒரு யாகத்தின் மூலமாக பண்ணிடுவர் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக நிரூபிச்சிருக்கார் சுவாமின்னு மட்டும் பாருங்க. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறது, இது எதுக்காக இந்த யாகம், இது எதுக்காக இந்த யாகம்னு நம்ம யோசித்து பண்ணுறதை விட இது சுவாமி கொடுக்கறது, இதில் நம்ம கலந்துட்டோமானா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும்னு யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு கலந்துக்கிறாளோ தொடர்ந்து கலந்துக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக நினச்ச காரியங்கள் சித்தியாகுங்கிறது இந்த விஷயத்துலேருந்து புரியறது இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் நடந்துடுது, அதை விட பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்துட்டே இருக்குது, எங்கெங்கேயோ நடந்துட்டுருக்கு. ஆனால் நமக்கு சுவாமி எதை கண்ணில் காமிக்கிறாரோ அந்த விஷயங்களை நான் அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை, நம்மளுடைய தன்னம்பிக்கை எதையும் சாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடியது. நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்கிறதுக்கும் நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னால் முடியுமான்னு சந்தேகப்பட்டு பண்ணினோமானா 50% முன்னேற முடியும். என்னால் கண்டிப்பாக முடியும் சுவாமியினுடைய அனுகிரகத்தால் அப்படின்னு நினச்சி பண்ணுறவாளுக்கு 100% முடியும். என்னால் மட்டும்தான் நினச்சி பண்ணுறவாளுக்கு ஐம் சாரி, நான் சொல்ல விரும்பலை. இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான். எதையும் சுவாமியால் சித்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நடக்கும். புரியுது இல்லையா? அதை தான் இந்த பதிவு உங்களுக்கு புரிய வச்சுருக்கும். மறந்துடாதுங்க, வரப்போகிற 27ஆம் தேதி அன்னைக்கு நவ ஹனுமன் ஹோமம் இருக்குது. ஆஞ்சநேயர் எவ்வளோ பலசாலி, வலிமைசாலி, ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரம். அது மட்டும் இல்லை, 2 அவதாரங்கள்லேயும் அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈடுணையே கிடையாது. அவரால் பராக்கிரமசாலி, அவர் நினச்சா நடக்காதது எதுவும் இல்லை. நம்மளுடைய சுவாமியே சில சாஸ்திரங்களில் அனுமருக்கு ஈடாக ஒப்பிட்டிருப்பா. ஆக்சுவலாக சிவரூபம்னு நம்ம சொல்கிறோம், அவருடைய ரூபத்திலேருந்து வந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரியான சில பதிவுகளும் நம்ம பார்க்க முடியறது. ஆக சுவாமி ஒவ்வொரு யாகத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது நம்மளுடைய நலனுக்காகவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் மட்டும்தான். ஸோ நடக்க முடியாத, நடக்குமான்னு சந்தேகப்படக்கூடியதான காரியங்கள் அனைத்தும் சுவாமி நினச்சா நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் அவர் நிரூபிச்சுட்டுருக்கார். என்னால் இது முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அவர் ஒவ்வொரு தடவையும் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்ட மாதிரி தான் எனக்கு தோன்றது. அந்த ஷிரடியினுடைய ட்ரிப்பை பற்றி நான் சொல்லலாம்னு நினச்சேன். அப்போ தான் இந்த பதிவை இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு தோணித்து இதை போட்டதுக்கப்புறமா ஷிரடிக்கு போயிட்டு வரும்போது நடந்த மிராக்களை நான் ஷேர் பண்ணுறேன். மிக ஆச்சரியமான ஒன்று, சத்யநாராயண பூஜை செஞ்சதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லி மிராக்கிள்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு என்னோடய வாய்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உடம்பு சுத்தமாக முடியலை, நல்லா சளி பிடிச்சுட்டுருக்கு. இருந்தாலும் பதிவுகள் ஏராளமாக காத்து கிடக்கு. ஒவ்வொருத்தரும் எப்போ போட போகிறேன்னு கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதனால தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு அவளோடதையும் நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த பதிவும்
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால் உங்களுக்கும் நடக்க முடியாத இன்னும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்ததுன்னா இந்த ஹோமத்தில் கலந்துங்கோ. இதனுடைய சங்கல்ப தட்சணை 422 ரூபாய் ஒரு நபருக்கு. ஸோ கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துடுங்கோ. அதுக்கப்புறமா என்ன ப்ரேயர் அப்படிங்கிறதையும் கொடுங்கோ. உங்களுக்கான பிரசாதம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சங்கல்பம் பண்ணி யாக ரட்சையோடு வந்து சேரும். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் அது போயிட்டு தான் இருக்குது, ரீச் ஆகிட்டு தான் இருக்குது. அதை விட ரொம்ப ஒரு அருமையான விஷயம், நம்ம நித்யானந்த குபேர சாயி ரொம்ப அழகாக சிங்கப்பூரில் வலம் வந்துட்டுருக்கார். அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு உடனே வரும் பாருங்கோ. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதை பார்க்கும்போது மெய்சிலிர்த்து போயிட்டேன்னா, ஒரு டிவோட்டி அவ்வளோ அழகாக அதை ஃப்ரேம் பண்ணி எடுத்து வச்சுண்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒன்று போட்டுட்டு அங்கே வர்ற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காளாம். நித்யானந்த குபேர சாயின்னு சொல்லிட்டு சுவாமி யார் மூலமாக எதை எப்போ நடத்த வைக்கிறாருங்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்குது. ஏன்னா அவர் தானே தேர்ந்தெடுக்கிறார் நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்லி. அந்த விஷயங்களை அவர் அவ்வளோ அழகாக நடத்தின்னு இருக்கார். ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நம்மளுக்கு வரக்கூடிய பதிவுகள் நம்மளை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.